நம்பர் சிஸ்டம் அதாவது எண்கள் எண்ணியல் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் பிஓ எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் இந்த நம்பர் சிஸ்டம் அப்படின்றது சிலபஸ் குரூப்பின்ல நிச்சயமாக ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நம்பர் சிஸ்டம் அப்படின்றது மேத்தமெட்டிக்ஸினுடைய ஃபவுண்டேஷன், அதாவது அடித்தளம் அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. இந்த நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணியல் மற்றும் அதனுடைய பேசிக் கான்செப்ட்ஸை தான் இந்த ஒரு தொகுப்பில் நம்ம வந்து முழு நீர காணொலியாக பார்க்க இருக்கோம். அதனால் இந்த ஒரு டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் சிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எண்ணியல், அதாவது எண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு நன்றாகவே தெரியும். இதில் வந்து இயல் எண்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை இயல் எண்கள் அப்படின்றத ஆங்கிலத்தில் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ், இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஆரம்பித்து 2 3 எக்ஸட்ராலேருந்து இன்ஃபினிட்டி, அதாவது கணக்கின்றி அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனால் அதனுடைய ஆரம்பமானது 1, அதுதான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து முழு எண்கள். முழு எண்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முழு எண்களை ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹோல் நம்பர்ஸ் அப்படின்றது என்ன, அதாவது அனைத்தையும் உள்ளடக்கியது தான் ஹோல் நம்பர்ஸ். உதாரணத்துக்கு பாசிட்டிவாக 0லேருந்து ஆரம்பிக்கும், 0லேருந்து 1 2 எக்ஸட்ராலேருந்து இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். அடுத்து முழுக்கள். இந்த முழுக்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் அதை இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த முழுக்கள் அப்படின்றதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மைனஸ் எண்களையும் சேர்த்துக்கும். உதாரணத்துக்கு -2 -1 0 1 2 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். மைனஸையும் உள்ளடக்கினது தான் வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அடுத்து வந்து விகிதமுறி. இந்த விகிதமுறி அப்படின்றத ஆங்கிலத்தில் வந்து ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த விகிதமுறி இதுலேயே பேர் இருக்கு. இது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு p/q. இந்த p/qன்றது இதில் வந்து ரேஷனல் நம்பர்ஸ். உதாரணத்துக்கு சொல்ல போனால் 1/2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1/2ன்றது என்னது 0.5 டெசிமல் வேல்யூவில் வருதா. உதாரணத்துக்கு இந்த 0.333 இந்த மாதிரிலாம் வருதுன்னா இதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ். இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் இருக்கு. அந்த இயல் எண்களுடைய நேச்சுரல் நம்பர்ஸுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா n. முழுக்கள் ஹோல் நம்பர்ஸுடைய சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா w. இன்டிஜர்ஸ் அதனுடைய சிம்பிள் முழுக்களுடைய சிம்பிள் z. விகிதமுறி அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ் அதனுடைய சிம்பிள் வந்து q. உதாரணம் நம்ம இப்போ இதை வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டுப்போம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஏன்னா இங்கே 4 இருக்கு இல்லையா, இதில் முதல்ல வரக்கூடியது நேச்சுரல் நம்பர்ஸ், அடுத்து ஹோல் நம்பர், அடுத்து இன்டிஜர், அடுத்து ரேஷனல் நம்பர். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இதற்குள்ளே தான் வந்து ஒவ்வொன்றா வந்து அடங்கியிருக்கு. நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது மறுபடியும் சொல்கிறேன் 1ல் ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டி. ஹோல் நம்பர்ஸ்ன்றது 0வை உள்ளடக்கியது, 0ல் ஆரம்பிச்சது இன்ஃபினிட்டி. முழுக்கள் இன்டிஜர்ஸ்ன்றது -ல் ஆரம்பிச்சது இன்ஃபினிட்டி. ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்ற விகிதமுறியானது p/q. உதாரணத்துக்கு இது வந்து டெசிமல் வேல்யூஸில் வரும். அடுத்து மிகச்சிறிய இயல் எண், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது நமக்கு தெரியும், அது வந்து 1. ஏன்னா 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது, அதனால 1. அடுத்து மிகச்சிறிய முழு எண் ஹோல் நம்பர்ஸ். அந்த ஹோல் நம்பர்ஸுடைய இருக்கிறதுலே மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து 0. ஏன்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஓர் எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் கிடைப்பது அந்த எண்ணின் தொடரி ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 8 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 8 + 1 அப்படின்னா அது வந்து 9. இது அப்படியே 1 கூட்டிகிட்டே போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 8 9 10 11 ஆகுதா. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொடரின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தொடரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இது இங்கிலீஷில் வந்து சக்சஸர் ப்ரெடிசஸர் அப்படின்ற கான்செப்ட் சொல்லுவாங்க இல்லையா. 1 கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த தொடரி அப்படின்றது. 1ஐ கழித்தால் நமக்கு கிடைப்பது முன்னி. அதாவது முன்னி அப்படின்றது ப்ரெடிசஸர். இங்கிலீஷில் இதுக்கு சக்சஸர்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கப்புறம் வரக்கூடியது, அதாவது வழித்தோன்றல்கள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு அப்பா அம்மா கிட்டேருந்து அடுத்த பிள்ளைகள், அவங்க கிட்டேருந்து பிள்ளைகள் வர மாதிரி இந்த ஒரு எண்ணில் ஒரு எண்ணுடன் 1ஐ கூற்றினால் நமக்கு கிடைக்கக்கூடியது அடுத்த எண்கள், அடுத்த எண்ணுடைய தொடரி. ஒரு எண்ணுடன் அந்த 1ஐ கழித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னின்னு சொல்லக்கூடிய ப்ரெடிசஸர். ஆங்கிலத்தில் இதற்கு ப்ரெடிசஸர்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 8ன்ற நம்பர் இருக்குது அப்படின்னா நான் வந்து 1த்து கழிக்கிறேன் அப்படின்னா நமக்கு 7 கிடைக்கும்.
அடுத்து அது 6, அதுலேருந்து 1 கழிச்சா அடுத்து 5, 4 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுமா, அது வந்து ப்ரெடிசிசர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விதி நமக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இந்த எந்த ஒரு எண்ணுடன் நம்ம வந்து பூஜ்ஜியத்தை கூட்டினாலும் நமக்கு அதே எண் கிடைக்கும். உதாரணத்துக்கு 5 அப்படின்ற இந்த நம்பருடன் நான் பூஜ்ஜியத்தை கூட்டினேன் என்றால் நமக்கு என்ன கிடைக்கும், 5 + 0 இருக்கா, இதை வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன், நமக்கு வந்து 5 அப்படின்ற இந்த நம்பரே கிடைச்சிரும். அடுத்து எந்த ஒரு எண்ணோட நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் சொல்லக்கூடிய அந்த பெருக்கல்ல 1த்தை வந்து மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதே எண் தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு 6 அப்படின்றது 6 × 1 6. ஸோ இது பேசிக் கிளாஸ் தான், அதனால தான் பேசிக்காக சொல்லி கொடுக்குறேன், இது கூட தெரியாதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விதியை நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி பூஜ்ஜியத்தோட எந்த ஒரு நம்பரை நமக்கு மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு தெரியும் அது வந்து பூஜ்ஜியமாக மட்டும்தான் வரும். அது எவ்வளவு பெரிய நம்பரை நீங்கள் வந்து பூஜ்ஜியத்தோட மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் நமக்கு பூஜ்ஜியம் தான் வரும். அடுத்து பூஜ்ஜியத்தை வந்து நம்ம வேற ஏதாவது நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான பதில் வந்து தெரியாது, அது வந்து நாட் டிஃபைன்ட், அதற்கான பதில் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இந்த பாயிண்ட்டும் மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது இந்தியன் சம்பந்தப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸில் நம்பர் சிஸ்டம் எப்படி சொல்கிறாங்க, உலகளவில் நம்பர் சிஸ்டம் எப்படி சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்தியன் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நன்றாகவே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸில் சொல்லுவாங்களா, ஒன்ஸு, அதுக்கப்புறம் டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், அதுக்கப்புறம் லேக்ஸ், க்ரோர்ஸ், கோடிகள். அதாவது ஒன்ஸ் நம்மளுக்கு தெரியும் 1லேருந்து 9 வரை, டென்ஸ்ன்றது 10லேருந்து 99 வரை, அடுத்து ஹண்ட்ரட்ஸ்ன்றது 100லேருந்து 999, அடுத்து 1000 அப்படின்றது 1000லிருந்து நமக்கு தெரியும் 99,000 வரைக்கும் போகலாமா. அடுத்து லட்சம்ன்றது நமக்கு தெரியும் 1 லட்சம் அப்படின்னா அது 1 லட்சம், அது 10 லட்சம்னா 10 லட்சம் வரைக்கும் போகும், அப்படியே 99 லட்சம் வரைக்கும் போகும். அடுத்து கோடி அப்படின்றது 1 கோடியில் ஆரம்பித்து நமக்கு வந்து 100 கோடி அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். தமிழில் வந்து எண்கள் அப்படின்றது நமக்கு வந்து அந்த காலத்திலேயே எந்த அளவுக்கு போகுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மிக முக்கியமான சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லட்சம்ன்றது அவங்களும் 1 லட்சம் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 லட்சம் அப்படின்றத நம்ம 10 லட்சம் சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து 1 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, 1 மில்லியன். அதுக்கப்புறம் நம்ம வந்து உதாரணத்துக்கு 100 லட்சம் அப்படின்றது நமக்கு 1 கோடி அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து 10 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து இந்த 1 கோடி முடிஞ்சு போச்சு, அடுத்து 10 கோடிக்கு அதே தான் 100 மில்லியன். ஓகே, அடுத்து இந்த இடத்துல வந்து 100 கோடி வரைக்கும் வந்துருச்சு, 1000 மில்லியனானா கிடையாது, அதை வந்து 1 பில்லியன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, 1 பில்லியன் எடுத்துக்கோங்க. அடுத்து 1000 கோடி 1000 crores அவங்க வந்து 10 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து 10,000 கோடிக்கு 100 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். அடுத்து 1 லட்சம் கோடி வந்துருச்சு, அப்போ 1 லட்சம் கோடிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா 1000 பில்லியனா கிடையாது, அதுதான் வந்து 1 ட்ரில்லியன், அதை வந்து 1 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே போயிட்டே இருக்கு, 1 ட்ரில்லியன் 2 ட்ரில்லியன் 10 ட்ரில்லியன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அப்படின்னா இப்போ இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது, நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படியே எண்கள் வந்து அளவின்றி போயிட்டே இருக்கும். எண்கள் வந்து நம்ம வந்து என்ன நட்சத்திரங்கள் மாதிரி வந்து அளவின்றி போயிட்டே இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். அடுத்து இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு கூகுள்னு ஒரு விஷயம் இருக்கு, அதாவது 10⁻100 பார்க்க சாதாரணமாக இருக்குது, பட் ஆனால் இதை வந்து நம்ம வந்து பவர் 100 போடும்போது எங்கேயோ போய் முடியும். அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம், இது தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻10⁻100, அதாவது இதனுடைய பல மடங்கு ஜாஸ்தி. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிளெக்ஸ்ன்றாங்க, கூகுள் பிளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து எண்ணியலில் எண்களுடைய அளவுகோல் அப்படியே போய்கிட்டே இருக்கும், அதற்கான ஒரு சான்று தான் இந்த கூகுளும் கூகுள் பிளெக்ஸும். இந்த ஒரு காணொலியில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் பார்த்தோம். நம்பர் சிஸ்டமில் நம்பர்னா என்ன, அதில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, உதாரணத்துக்கு நேச்சுரல் நம்பர்ஸு, ஹோல் நம்பர்ஸு, அதுக்கப்புறம் இண்டீஜர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரேஷனல் நம்பர்ஸ், இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து வேற என்ன பார்த்தோம், இந்த நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது என்னென்ன, எதை கூட்டினா எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற கான்செப்டை பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்த மிக முக்கியமான விஷயமானது நம்பர் சிஸ்டமில் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் எப்படி சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் நம்பர் சிஸ்டம் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்ற கான்செப்டை பார்த்தோம்.
இதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு காணொலியில், அடுத்து வரப்போடக்கூடிய ஃபியூச்சர் காணொலியில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான அந்த ஒரு டாப்பிக்கை தான் கவர் பண்ண இருக்கேன். ஸோ அதனால் இனி வரப்போகும் காணொலியும் பார்க்க மறந்துடாதீங்க. இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட கேள்விகள் மற்றும் பொதுத்தமிழ் கேள்விகளுக்கும் இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.